Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.3ல third sum பார்க்க போறோம். So sum போயிடலாம். If u equal to a, b, c, d, e, f, g, h, a equal to b, d, f, h, b equal to a, d, e, h. So நமக்கு இங்க a, b ரெண்டு செட்டும் ஒரு யூனிவர்சல் செட்டும் கொடுத்திருக்காங்க. So நம்ம இந்த சப்டிவிஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். First one என்ன கேட்டிருக்காங்க? a complement. So a complementனாலே என்னது? யூனிவர்சல் செட்ல a ஓட எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ இப்போ நம்ம a காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். யூனிவர்சல் செட்ல a ஓட எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் u எழுதிக்கிறேன். u என்னது? a, b, c, d, e, f, g and h. a என்னது? b, d, f, h. ஸோ a காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்னோம்? யூனிவர்சல் செட்டில் ஏவோட எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ, அதாவது யூனிவர்சல் செட்டில் ஏவோட காம்ப்ளிமெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ ஏ, பி, சி, டி, இஎஃப் அண்ட் ஜிஹெச் மைனஸ் பிடி, எஃப், ஹெச். ஓகேங்களா? ஸோ இப்போது இது ரெண்டுத்துலேயும் எது எது காமனாக இருக்குது? பி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டி, நெக்ஸ்ட்டு எஃப், நெக்ஸ்ட்டு ஹெச். இந்த 4 எலமெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ யூனிவர்சல் செட்டில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தான் ஏ காம்ப்ளிமெண்ட். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன? ஏ, சி, இ, ஜி. ஏ, சி, இ, ஜி இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். செகண்ட் ஒன் என்னது? பி காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சேம் பி காம்ப்ளிமெண்ட்னா பியில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டில் ப்ரெசன்ட் ஆகிருக்காது. ஸோ ஏ, பி, சி, டி, இஎஃப், ஜிஹெச் மைனஸ் பி. பி என்னது? ஏ, டி, இ, ஹெச். ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன? ஏ, டி, இ அண்ட் ஹெச். ஸோ நம்மளுக்கு பி காம்ப்ளிமெண்ட் என்னது? ஏல பி, சி, எஃப், ஜி இதுதான் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது? ஏ, சி, இ அண்ட் ஜி. பி காம்ப்ளிமெண்ட் என்னது? பி, சி, எஃப், ஜி. இதுதான் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ண ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ ரெண்டுக்கும் யூனிவர்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஒரே எலமெண்ட்ஸ் வந்து 2 டைம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் மட்டும் எழுதிக்குவோம். ஸோ ஏ, சி, இ, ஜி, பி. சி வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ எழுத தேவையில்லை. அண்ட் எஃப். இதுதான் எழுது ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்டும் பி காம்ப்ளிமெண்ட்டும் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். அது ரெண்டுக்கும் யூனியன் எடுத்து எழுதுறோம் அப்படின்னா அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So A complement intersection of B complement is equal to A, C, E, G intersection of B, C, F, G. இன்டர்செக்ஷனாலே என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டுத்துலேயும் காமனாக எந்த எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்குது? சி தான். சி காமனாக இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. எஃப் இல்லை, அடுத்து ஜி. ஜி வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சி, ஜி. இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஏ யூனியன் பிக்கு வந்து நம்ம ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னாலும் அதோட எலமெண்ட்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இங்கே வந்து ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு u minus a union b
ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ யூனியன் பி வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏ யூனியன் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி டி எஃப் அண்ட் ஹெச் யூனியன் ஆஃப் பி என்னது ஏ டி இ அண்ட் ஹெச். இதுதான் வந்து A union B. So A union B is equal to B, D, F and H. A, D வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, E, H வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அதுவுமே வந்து வராது. இப்போ நம்ம யூனிவர்சல் செட்லேருந்து இதை மைனஸ் பண்ணிடுறோம். யூனிவர்சல் செட் என்னது? யூனிவர்சல் செட் வந்து A, B, C, D, E, F, G and H minus A union B complement. So minus A union B போட்டுறணும். B, D, F, H, A, E. So இப்போ common elements மட்டும் eliminate பண்ணிருங்க. என்னென்ன common elements? B, D, F, H, A and E. ஸோ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? சியும் ஜியும் இருக்குது. இதுதான் வந்து ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு சி கமா ஜி. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கண்டுபிடிச்சிக்கலாம். So A intersection of B, B, D, F, H, A set A, intersection of set B என்னது? A, D, E, H. So இப்போ இது ரெண்டுக்கு intersection எடுத்தோம்னா என்ன வரும்? common elements மட்டும்தான் எழுதுவோமா? So என்ன common elements? D, A இல்லை, E இல்லை, H. So D, H தான் என்னது? A intersection of B. So A intersection of B complement na enna பண்ணுவோம்? U minus A intersection of B னு போடுவோம். So A intersection of B whole complement is equal to U minus A complement. So universal set வந்து நமக்கு என்னது? A, B, C, D, E, F, G and H minus A intersection of B வந்து D, H. So இப்போ இதில் common elements மட்டும் eliminate பண்ணிருங்க. என்னென்ன common elements? D and H. இது ரெண்டு தான் வந்து common elements. So remaining இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு A intersection of B whole complement கிடைச்சிடும். remaining என்னென்ன இருக்கு? A, B, C, E, F and G. So இதுதான் என்னது? A intersection of B whole complement. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A காம்ப்ளிமெண்ட், ஏக்கு வந்து டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு நோட்டில் பார்த்துருப்போம். ஏக்கு வந்து டபுள் காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஏ தான் வரும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். டைரெக்டாகவே எழுதலாம், இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஏ நம்ம எதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னாலும் என்ன பண்ணுவோம்? யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணுவோமா? ஸோ இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? யூனிவர்சல் செட்லேருந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம செகண்ட் டைம் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் வர்ற ஆன்சர். ஸோ இங்கே நம்மளுக்கு இப்போ ஏக்கு டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செட் ஏ வந்து வரணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், யூனிவர்சல் செட் என்னது? ஏ, பி, சி, டி, இ, எஃப் அண்ட் ஜி, H மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோமா? அதையே இங்கே எழுதி ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம், அதையே வந்து அங்கே போட்டுக்கலாம். ஸோ என்ன வரும்? ஏ, சி, இ, ஜி. இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏ, சி, இ அண்ட் ஜி. இதுதான் வந்து ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? B, D, F and H. So இப்போ ஏக்கு டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஏ தான் வரும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருப்போம். ஸோ அது இங்கே நமக்கு கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஏக்கு இன்னொரு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா
செட் ஏ பிடிஎஃப்ஹெச் வந்து நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூஃப். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டெப் மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, பிக்கு நம்ம டபுள் காம்ப்ளிமெண்ட். இதுவும் அதே மாதிரி தான். பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு யூ மைனஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ யூனிவர்சல் செட் என்னது, ABCDEF அண்டு GH மைனஸ் பி காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், BCFG. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ் வந்து இது கேன்சல் பண்ணிடுங்க, BCF அண்டு G. ஸோ பி டபுள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன வரும், ADEH. இதுதான் வந்து பிக்கு செகண்ட் டைம் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு செட் பியும் கூட. ஓகேங்களா? அவ்வளோதான், இதோட தேர்ட் சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.